குட்ஸ ஓன் பிரான்ச்சுக்கு நான் அனுப்புறேன். இ-வே பில் எப்படி பண்ணணும்? இப்போ என்னோட ஹெட் ஆபீஸ் வந்து சென்னையில இருக்கு, என்னோட பிரான்ச் வந்து மதுரையில இருக்கு. இப்போ என்னோட பொருளை சென்னையில இருந்து மதுரைக்கு நான் என்ன பண்றேன்னா பொருளை அனுப்புறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு கம்பல்சரியா டாக்ஸ் இன்வாய்சஸ் ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல அஸ் பர் ஜிஎஸ்டி ஆக்ட் படி. ஏன்னா இது வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ள. சப்போஸ் இதே நான் பெங்களூரா இருந்தேன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னா டாக்ஸ் இன்வாய்சஸ் வந்து ரைஸ் பண்ணணும். சின்ஸ் இது இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க, ஈவன் தோ ஓன் பிரான்ச்சுக்கு சேல் பண்ணலாம். பட் இங்க வித்தின் தி ஸ்டேட்டுக்குள்ள நான் பண்ணும்போது அதுக்கு நான் டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, டெலிவரி சலான் மட்டும் இருந்தா போதும். இப்போ இந்த ஓன் பிரான்ச்சுக்கு நான் அனுப்புறேன், மதுரையில இருக்கு, நான் அனுப்புறதுக்கு என்ன பொருள் அனுப்புறோம் அதை டெலிவரி சலான்ல மென்ஷன் பண்ணிட்டு அது என்ன வேல்யூ அப்படிங்கறதையும் நான் மென்ஷன் பண்றேன். மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா இ-வே பில் ஜெனரேட் பண்ணும். இப்போ இந்த இ-வே பில் ஜெனரேட் பண்ணும்போது எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவுட்வர்ட் சப்ளைல ஃபார் ஓன் யூஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கும். இந்த ஃபார் ஓன் யூஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு டெலிவரி சலான்ல மென்ஷன் பண்ணி நீங்க இ-வே பில் ஜெனரேட் பண்ணலாம். சோ ஜெனரேட் பண்ணிட்டு உங்களோட ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வித்தின் தி ஸ்டேட்டுக்குள்ள மாத்துறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க.